தேங்காய் நாரையெல்லாம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு தான் பவுடர் ஆகும். இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் பூஜைக்கு வச்ச பூவெல்லாம் காஞ்சிருச்சுன்னா அந்த பூவெல்லாம் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. 7 கிராம்பு, காஞ்ச ஆரஞ்சு தோல்கள், 5 கற்பூரம், 1 சாம்பிராணி, 3 ஊதுபத்தியை உடைச்சு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணால் போதும். இதை வந்து அந்த தேங்காய் நாரோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே 2 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜவ்வாது பவுடர் இருக்குது, அதனால் அதையும் ஒரு 2 பிஞ்சு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை அவ்வளோ மனமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த தட்டிலே இதே போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் ஷேப்பில் வரும். எல்லாத்தையும் செஞ்செடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லாவே காஞ்சிரும். பூஜைக்கு வச்ச பூவெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி சாம்பிராணி செஞ்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண சாம்பிராணிலேயே ரொம்ப பெஸ்ட்டானதாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.